தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் 157 நாளில் தீர்ப்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் என கனிமொழி பதிவிட்டிருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சாமுவேல், விவரங்கள் என்ன? இன்றைய தினம் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தமிழக காவல்துறை விசாரணையில், அதாவது அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் 157 நாளில் தீர்ப்பு பெற்றுக் கொடுத்துள்ளோம் என அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக விசாரணை செய்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கானது 6.5 ஆண்டு நடைபெற்றதாகவும் கடந்த 2019 ஆண்டு முதல் 2021 மே வரை, அதாவது எடப்பாடி பழனிசாமி பொள்ளாச்சி பாலியல் வழக்கு நடத்திய லட்சணத்தையும் அதே போல குற்றவாளிகளுக்கு துணை போனதையும் இந்த பிரிவுகள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் கழக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழந்தைகள் தலைவருமான கனிமொழி தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையில், அதாவது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் கைதான ஞானசேகர் மீது சுமத்தப்பட்ட 12 குற்றங்களில் 11 குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டு, அது மட்டுமல்லாமல் தற்போது இந்த இறுதிக்கட்ட தீர்ப்பானது தண்டனை தொடர்பான விவரங்கள் ஜூன் 2ஆம் தேதி தண்டனை விவரங்கள் அளிக்கப்படும் என நீதிபதிகள் அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது எனவும், அதே போல கடந்த டிசம்பரில் நடைபெற்ற இந்த நிகழ்வின் மீதான துரிதமான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு இந்த வழக்கில் நடவடிக்கை எடுத்ததால் தான் தற்போது இந்த வழக்கானது நிறைவடைவிருப்பதாகவும் தற்போது எம்பி கனிமொழி தனது அறிக்கை வாயிலாக தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பத்மநாபன், விவரங்களுக்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.